ஹாய் ஹலோ குட் ஈவினிங். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு செகண்ட் மிட்டம் போர்ஷன்லேருந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், +1 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு பெர்லியம் மற்றும் அலுமினியத்திற்குமான ஒத்த தன்மைகளை விவரிக, இல்லைனா ஒத்த பண்புகள்னு கூட இந்த கொஷினே கேட்பாங்க. ஓகேங்களா? சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெர்லியம் அண்டு அலுமினியம் அப்படின்னு வரும் +1 ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மாக இதை படிச்சுக்கோங்க. கார உலோகங்களை விட காரமண் உலோகங்கள் கடினமானவை ஏன், அது படிச்சுக்கோங்க. பாரிஸ் சாந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இங்கிலீஷ் மீடியத்தில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் ஜிப்சத்தின் பயன்களை தருக அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விவரி. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீஷியம் அப்படின்னு இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க 5 மார்க்கில். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கேள்வியும் படிங்க. சலவை சோடா தயாரிக்கும் சால்வே முறையை விவரி. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோடியம் பைகார்பனேட்டோட பயன்கள்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பாருங்கள், பாலைவன ரோஜா குறிப்பு வரைக. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்கம்மா. டெசர்ட் ரோஸ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில். இந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. பாலைவன ரோஜா. இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட்மா. பின்வருவனவற்றிற்கு முறையான பெயர்களை தருக. மெக்னீஷியா பால்மம் அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. கடுங்காரம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. எரிபொட்டாஷ் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோடா சோடியம் கார்பனேட். சோடா சாம்பல் நீரற்ற சோடியம் கார்பனேட். ட்ரோனா சோடியம் கார்பனேட் ப்ளஸ் சோடியம் பைகார்பனேட். இந்த கொஷின் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. லித்தியம் மெக்னீஷியத்துக்கு இடையேயான ஒற்றுமைகளை சுருக்கமாக விவாதி 3 மார்க்கில் வரும். இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. எப்படி ஜிப்சத்தோட பயன்கள் இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் பாரிஸ் சாந்தின் பயன்களை குறிப்பிடுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின், இதையும் படிச்சுக்கோங்க. 5வது யூனிட் பார்த்தாச்சு. இப்போ 9வது யூனிட் பார்க்குறோம் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில். மோலாலிட்டி வரையறு, நார்மாலிட்டி வரையறு. இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்கு டேபிளேஷனில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதினாலே போதும். இந்த யூனிட் கண்டிப்பாக போடணும், அந்த யூனிட்டுக்கு மார்க் உண்டு. ஸோ அதை தரவாக படிங்க. நெக்ஸ்ட்டு ஹென்றி விதி அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும், அதை படிங்க மறக்காமல். சவ்வூடு பரவல் என்றால் என்ன? ஐசோடானிக் கரைசல்கள் எனும் சொற்பதத்தை வரையறு. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அதையும் படிச்சுக்கோங்க. ரவுல்ட் விதி கேட்பாங்கப்பா. ரவுல்ட் விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படித்து எழுதி பார்த்துக்குங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோலாலிட்டி கண்டுபிடிக்கிற சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்மதிப்பீடாக இருந்தாலும் புக்கின்னாக இருந்தாலும் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு போங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸு நிறைய டைம் கேட்குறாங்க. மோலாரிட்டி கால்குலேட் பண்ணுறது எந்த மாடல் வேணாலும் வரும். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி போட தெரியணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சென்டம்க்கு எய்ம் பண்ணுறவங்க சம்மை பொறுத்தவரையும் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாண்டு ஆஃப் கரணி ஐ எனும் சொற்கூற்றை வரையறு அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குங்க. அது கண்டிப்பாக படிமா. இந்த சம்மு நிறைய டைம் கேட்டுருக்காங்கப்பா. 2 கிலோகிராம் நீரில் 90 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மோலாலிட்டியை கணக்கிடுக. இது லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. இது கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி மாடலில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் புக்கினில் 45 இருக்கும், உங்களை ட்விஸ்ட் பண்ணாங்க 19 வச்சுருப்பாங்க. இதனால் நிறைய பேர் சென்டம் கூட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் போடணுமே தவிர நீங்கள் பிளாங்காக மனப்பாடம் பண்ணதை வச்சுலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடக்கூடாது. சென்டம் எய்ம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தொகைசார் பண்புகள் என்றால் என்ன? இங்கிலீஷில் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வரும். இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட், இது படிச்சுக்கோங்க. நல்லியல்பு கரைசல் என்றால் என்ன? இயல்பு கரைசல் என்றால் என்ன? ரவுல்ட் விதியிலிருந்து விலகல் அடைவதற்கான காரணமான காரணிகள். தெவிட்டிய கரைசல் என்றால் என்ன? நல்லியல்பு கரைசலோட பண்புகள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சவ்வூடு பரவல் எதிர் சவ்வூடு பரவல்னு கேட்டிருப்பாங்க. 5 மார்க்லேயும் வரும், 2 மார்க் 3 மார்க்லேயும் வரும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சவ்வூடு பரவலும் படிக்கணும், எதிர் சவ்வூடு பரவலும் படிக்கணும். 10வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10வது யூனிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிணைப்பு தரம், இனக்கலப்பு, சிக்மா பிணைப்பு, பை பிணைப்பு, இது போல் வரையறையெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு BF3 மூலக்கூறில் காணப்படும் sp2 இனக்கலப்பு கேட்பாங்க. அடுத்து இந்த மாதிரி MO டயக்ராம் O2க்கு படிங்க.
எல்லாருமே N2 O2க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருப்போம். பட் ஆனால் இந்த COக்கு எம்ஓ டயக்ராம் வந்து புக் பேக் கொஷனாக இருக்கிறதுனால இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுங்க. COவோட எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை எம்ஓ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை படிச்சுக்கோங்க. அதான் N2 சொல்லிட்டேன். அடுத்தது இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன, அந்த ஒரு கொஷின் 2 மார்க் 3 மார்க்கில் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மாக லூயி வடிவமைப்பு எல்லாருக்கும் போட தெரியணும். இந்த மாதிரி NO3 SO4 2 HNO3 O3 லூயி புள்ளி அமைப்பு இது கண்டிப்பாக தெரியணும். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியத்தில். சிக்மா பை பிணைப்புகளில் எது வலிமையானது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. பிணைப்பு ஆற்றல் வரையறு இந்த கொஷினும் கேட்குறாங்க. VSEPR கொள்கையை விளக்குக. IF7 SF6 இதோட வடிவமைப்பு. இந்த மாடல் நிறைய டைம் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது, இதையும் பார்த்துக்கோங்க. ஃபெஜான்ஸ் விதியை விளக்குக. ஃபெஜான்ஸ் விதி, ஃபெஜான்ஸ் லா, அது படிச்சுக்கோங்க. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் முக்கிய அம்சங்கள், அதாவது MO தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து VB தியரி, VB கொள்கையின் முக்கிய அம்சங்கள், இல்லைனா இணையதரன் பிணைப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் வரும். இதெல்லாம் 5 மார்க்குமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் படித்து எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா 13th யூனிட்டில் இருக்கோம். 13th யூனிட்டில் பாருங்கள், பின்வருவனவற்றிற்கு IUPAC முறையில் பெயரிடுகன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த மாதிரி நேம் எழுத சொல்லுவாங்க, அது பார்த்துக்கோங்க. பின்வரும் தொடர் வினைகளில் ABCD சேர்மங்களை கண்டறி, இந்த மாடலும் வரும். ஃபார்முலா கொடுத்துட்டு ABC கண்டுபிடிக்கணும், இந்த மாடல் படிச்சுக்கோங்க. அடுத்து அரோமேட்டிக் எலக்ட்ரான் பொருள் பதிலீட்டில் ஆர்த்தோபேராவோட ஆற்றுப்படுத்திகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. ஆர்த்தோபேரா ஆற்றுப்படுத்திகள் அப்படின்னு வரும், இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஒரு சேர்மத்தில் அரோமேட்டிக் தன்மையை ஹக்கல் விதிப்படி எவ்வாறு தீர்மானிக்கலாம் அப்படின்னு. அரோமேட்டிக் தன்மை வேறு, அரோமேட்டிக் சேர்மம் வேறு, ரெண்டும் வேறு வேறு கொஷின், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரோமேட்டிக் தன்மைன்னு கேட்டால் தான் இதை எழுதணும், இந்த 3 பாயிண்ட் எழுதணும், சரிங்களா? ஸோ இதை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. மார்க்கோனிக் ஆஃப் விதி அப்படின்னு இருக்கும், அது கண்டிப்பாக இது படிக்கணும். நெக்ஸ்ட்டு எத்திலீனை குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யாது, இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை படிக்கணும். இந்த மாதிரி அப்புறம் நேம் கொடுத்து ஃபார்முலா கேட்பாங்க, இதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உன் புக்கில் இருக்கக்கூடிய தன்மதிப்பீடுமா, கண்டிப்பாக தன்மதிப்பீடுலேருந்து கொஷின் வரும், இதெல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த பிணைப்பு கோட்டு வாய்ப்பாடு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு பிணைப்பு கோடு எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே சொன்னல, அரோமேட்டிக் சேர்மம் வேறு, அரோமேட்டிக் தன்மை வேறு. இது வந்து அரோமேட்டிக் சேர்மம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதணும், இந்த வரையறையும் எழுதணும், அதை பார்த்துக்கோங்க. IUPAC பேர் கண்டிப்பாக முக்கியமான லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது தவறாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே இல்லைனா இந்த ABC டைப் வரும். கொஷின் வித் ஆன்சர்ஸோடையே கொடுத்துருக்கேன். நேற்று இந்த கொஷின் கூட உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போனாலே ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பென்சினின் அமைப்பை விவரி, இது அடிக்கடி கேட்குறாங்க, இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. பென்சினின் அமைப்பை விவரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. BHC கேட்குறாங்கப்பா, இந்த கொஷின் நல்லா படிங்க. BHC பென்சின் ஹெக்ஸா குளோரைடு தான் BHCன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரை எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கு. இந்த மாதிரி பலபடியாக்கல் கொஷினும் பார்த்துக்கோங்க. நேரிய பலபடியாக்கல், வளையப்படி பலபடியாக்கல்னு இருக்கும், ஸ்டைரின்னு இருக்கும். அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அதெல்லாம் எழுதி பார்த்துருப்போங்க. மார்க்கோனிக் ஆஃப் நீங்கள் படிப்பீங்கள்ல, அதே போல் எதிர் மார்க்கோனிக் ஆஃப் விதி இல்லைனா பெராக்சைடு விளைவின் வழிமுறைன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஷினை எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி பெயர் வினைகள் நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும், எதையுமே நீங்கள் விடக்கூடாது. இந்த மாதிரி பிரிக் ஒடுக்கம், ஃப்ரீடல் கிராஃப்ட், அசைலேற்றம், முட்ஸு ஃபிட்டிங்கு, சஃபாடியர் சாண்டர்சன்ஸ், இந்த மாதிரி பெயர் வினைகள் படிங்க. சல்ஃபோனேற்ற வினை, நைட்ரோ ஏற்ற வினை, அதோட வழிமுறைகள், இது எல்லாமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது வரைக்கும் படிச்சுட்டு 1 மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேம்மா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்களா வேறு எதாவது டவுட்னாலும் நீங்கள் எனக்கு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கொடுக்கலாம். இந்த வீடியோ போடுங்க, இந்த டாபிக் போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த ஒரு கொஷின் சொல்ல மறந்துட்டேன். கோரி ஹவுஸ் வினை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது பாருங்கள், இதையும் எழுதி பார்த்துக்கோங்க, சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் நல்லா எல்லோரும் நல்லா எழுதுங்க. செகண்ட் மீட்டம் எக்ஸாமை அடுத்தடுத்த எக்ஸாம் போர்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.